ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் இன் அ மில்லியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் மே ஃபர்ஸ்ட் வீக்கு. இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்லேருந்து ஒரு 6 months கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க, த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹேஸ் லான்ச்ட் அ ப்ரோக்ராம் த இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து யாஷ், வித் த ஏம் மேக் people aware to contain the spread of COVID-19. ஸோ COVID-19 ஸ்ப்ரெட்டை வந்து பீப்புள் அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக, இது என்னென்னா மே ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ், அந்த அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக NCSTCயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் த இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, த பிளாக் ரைஸ் ஆஃப் மணிப்பூர், கோரக்பூர் டெரக்கோட்டா, கோவில்பட்டி கடலை மிட்டாய் ஹேஸ் கிராண்டட் வித் geographical indication tag. அதுக்கப்புறம் காஷ்மீரி saffron has been granted the geographical indication tag by geographical indication registry. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி மணிப்பூருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸ், கோரக்பூர் டெரக்கோட்டா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், காஷ்மீரி சாஃப்ரான், இது எல்லாத்துக்கும் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. இவங்க வந்து இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மெர்காம் இந்தியா ரிசர்ச் ரிப்போர்ட் டைட்டில் India Solar Market Leaderboard 2020 states that India has installed 7.3 gigawatt of solar power in the year 2019, thus became the third largest solar market in the world after China and US. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா மெர்காம் இந்தியா ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2019 இந்தியா வந்து 7.3 gigawatt சோலார் பவரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் சோலார் மார்க்கெட் இந்த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா அண்ட் யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஹேஸ் த டோட்டல் சோலார் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 35.7 gigawatt பை த எண்ட் ஆஃப் 2019 டிசம்பர். ஸோ வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் 2019க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7.3 gigawatt இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளோ சோலார் பவர் இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35.7 gigawatt அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்குது. தேர்ட் லார்ஜஸ்ட் சோலார் மார்க்கெட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா மெர்காம் இந்தியா ரிசர்ச். Next, fifth point, Kaveri Water Management Authority has been brought under the Jal Shakti Ministry by central government. So, Kaveri River Water Management Authority has been brought. அந்த அத்தாரிட்டியை வந்து யாருக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜல் சக்தி மினிஸ்ட்ரி பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஜல் அப்படின்னு சொன்னால் வாட்டர், ஹிந்தியில் ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்க இனிமேல் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணனாலும் இந்த ஜல்சக்தி இந்த மினிஸ்ட்ரியில் வந்து ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹேஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த ஆன்லைன் சம்மிட் ஆஃப் நான் அலைன் மூவ்மெண்ட் கான்டாக்ட் குரூப் on the theme United Against COVID, hosted by President of Republic Algeria. Next, the Indian Navy has launched Operation Samudrasetu to bring back 1,000 இந்தியன்ஸ் ஃப்ரம் மால்தீவ். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அந்த ஆப்ரேஷன் பேர் என்னென்னா சமுத்திர சேது ஆப்ரேஷன். யாருன்னா இந்தியன் நேவி ஹேஸ் லான்ச்டு சமுத்திர சேது ஆப்ரேஷன் டு பிரிங் பேக் 1,000 இந்தியன்ஸ் ஃப்ரம் மால்தீவ். Chandigarh has ranked first among the other states in providing employment under மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு கீழே வந்து ஆஸ் பர் டேட்டா ப்ரொவைடட் பை ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, சண்டிஸ்கர் இஸ் ஃபாலோட் பை ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட்
சண்டிஸ்கர் has ranked first among the other states in providing employment under இது 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 100 நாள் வேலை திட்டம்ல வந்து சண்டிஸ்கர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. அதை தவிர அடுத்தது வந்து ராஜஸ்தானும் உத்தரப்பிரதேஷும் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கீம் பேர் வந்து மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்தியா ஹாஸ் ரேங்க்டு தேர்ட் அமாங் த கண்ட்ரீஸ் இன் சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் இன் 2018 as per research and development statistics at glance 2019-20. ஸோ இந்தியா இஸ் ரேங்க் தேர்ட் அமாங் த கண்ட்ரீஸ் ஆஃப் சயின்டிஃபிக் பப்ளிகேஷன். ஸோ நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 2018 இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 17-year-old இந்தியன் ஆரிஜின் கேர்ள் Vanessa Rupani has won the contest to name the first helicopter to be built for NASA Mars rover as Ingenuity. ஸோ அந்த நேமிங்கெல்லாம் வந்து இப்போ இந்தியன் ருப்பீஸ்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி காம்படிஷன் வைப்பாங்களே, அந்த மாதிரி நாசா வந்து மாஸ்க்கு ஒரு ரோவர் அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கான ஒரு காம்படிஷன் வந்து வச்சாங்க. அதில் யாருன்னா நம்ம இந்தியன் ஆரிஜின் கேர்ள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் வந்து வனிசா ரூபானி. ஸோ இந்த இன்குனிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கிளவர், ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சாஃப்ட்வேரில் இது ஆக்சுவலி இது சாஃப்ட்வேரோட ஒரு பேர். இன்குனிட்டின்னு சொன்னால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேரில் கிளவர், ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸில் த திரிபுரா கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்டு அண்ட் ஆக்ரோ ஆண்டர்பிரனர் ஃபெசிலிட்டேஷன் டெஸ்க் டு ஹெல்ப் த ஆண்டர்பிரனர்ஸ் ஃப்ரம் திரிபுரா டு கெட் சப்சிடிஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃப்ரம் நபார்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திரிபுரா கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்ட் அண்ட் ஆக்ரோ என்டர்பிரனர் ஃபெசிலிட்டேஷன் டெஸ்க். ஹெல்ப் பண்ணுற டெஸ்க்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. நம்ம ஏதாவது குவரிஸ்னால் போய் கேட்கலாம். அதில் வந்து ஆக்ரோ ஆண்டர்பிரனர், இப்போ ஆக்ரோ அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஏதாவது புதுசாக ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆண்டர்பிரனர்ஸ்னால் அவங்கள ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறக்கும் இன்சென்டிவ்ஸ்னால் மானியங்கள் அது எந்த பேங்க்லேருந்து வாங்கி கொடுக்குறாங்க, நபார்டு பேங்க்லேருந்து வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா திரிபுரா கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்டு. நெக்ஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வில் லான்ச் முக்கிய மந்திரி Shahari Roger Guarantee Yojana to provide 120 days of employment to those living in urban areas. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 120 days ஸ்கீம் என்னென்னா முக்கிய மந்திரி ஷஹாரி ராஜர் கேரண்டி யோஜனா. இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து 120 டேஸ்க்கு வேலை கொடுக்குற மாதிரி, அதுவும் அந்த அர்பன் ஏரியாஸில் வேலை கொடுக்குற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் ஹாஸ் லான்ச்ட் அ மொபைல் அப்ளிகேஷன் CMAPP காம்ப்ரிஹென்சிவ் மானிட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் வித் எய்ம் ஆஃப் மானிட்டர் த அக்ரிகல்ச்சர் நீட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் த ஸ்டேட். ஸோ ஆந்திர பிரதேஷில் ஃபார்மர்ஸ்க்காக ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது பேர் காம்ப்ரிஹென்சிவ் மானிட்டரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். அது என்னென்னா வந்து எல்லோரும் ஒரே மாதிரி ப்ரைஸ் நிர்ணயிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்பு. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல். As per the recent reports from International Displacement Monitoring Center, the titled Global Report on International Displacement, ஸோ மைக்ரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நியர்லி 5 million people were displaced in India in 2019, the highest in world so far. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறத வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 5 million people ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பீப்புளுக்கு மாறி இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. As per the 7th edition of Open Budget Survey 2019 conducted by International Budget Partnership, India ranked at 53rd position among the 170 nations in terms of budget transparency and accountability. New Zealand has topped the list. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஓப்பன் பட்ஜெட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 2019. அதில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, நம்ம கரெக்டாக வந்து அதுக்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுறோமா, இல்லை வந்து எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்ற பட்ஜெட்டில் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணால் 53rd பொசிஷன் இருக்குது அமாங் 170 நேஷன்ஸில். அதில் யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட்டாக இருக்காங்க. ரஷ்யா வில் லான்ச் Arctica M satellite by December 9, 2020 to monitor the Arctic climate and environment. So Russia will launch
Kartika-M satellite by December 9 to 2020 to monitor the Arctic climate and environment. Arctic circle இருக்கிற கிளைமேட்டை மட்டும் இது பண்ணுறதுக்காக மானிட்டர் பண்ணுறதுக்காக Arctica-M satellite அப்படின்னு ரஷ்யா லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். Central Road Research Institute launched an app, Kisan Shabak. So Kisan a farmer to resolve the problems related to agriculture supply chain. The primary objective of Kisan Shaba is to connect farmers to supply chain and freight transportation management system. So the Central Road Research அப்படின்னு சொன்னால் ரோட் ரிசர்ச்னு சொன்னாவே என்ன வரும், சப்ளை செயினும் ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வரும். ஸோ இது இவங்க கிசான் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இது பண்ணியிருக்காங்க. அது மூலயமா இந்த ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் Confederation of All India Traders in collaboration with DPIIT under the Ministry of Commerce and Industry will launch a national e-commerce marketplace, Bharat Market, for all retail traders in India. It will connect 95% of India's retail business. So in the Confederation of All India Traders in collaboration with the Ministry of Commerce and Industry, அவங்க ஒரு மார்க்கெட் இ-காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம் இல்லையா, வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லாட்டி டேஷ்போர்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்க வெப்சைட் தான் www.bharatmarketplace.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க. இது மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில்னால் ஒருத்தங்கள்ட்ட இப்போ ஹோல்சேல்னால் மொத்தமாக அவங்க தான் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்டருந்து வாங்கி இன்னொருத்தங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்க பேர் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க 95% ஆஃப் ரீட்டெயில் செல்லர்ஸை இந்த வெப்சைட் மூலயமா அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நரேந்திர சிங் தோமர், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் ஹேஸ் லான்ச் த சாராஸ் கலெக்ஷன் ஆன் த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் ஜெம். ஸோ கவர்மெண்ட்டோட மார்க்கெட் பிளேஸ் பேர் என்னது, ஜெம் portal to showcase the daily utility products made by rural help groups. ஸோ உமன் செல்ஃப் குரூப்பு, ரூரல் செல்ஃப் குரூப்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற குரூப்பில் இருக்கிறத இது ஷோகேஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். அதில் ஒரு இது பேர் சாராஸ் கலெக்ஷன். இந்த சாராஸ் கலெக்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரூரல் செல்ஃப் குரூப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க. சாராஸ் கலெக்ஷன் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஜெம் and Deen Dayal Antyodaya Yojana நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் மிஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நரேந்திர சிங் தோமர். அவர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் ஹாஸ் லான்ச் சாராஸ் கலெக்ஷன். ஸோ இந்த கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் விற்கிறது தான் கவர்மெண்ட்டோட மார்க்கெட் பிளேஸ். அதில் ஒரு பர்டிகுலர் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அது பேர்னா சாராஸ் கலெக்ஷன். ஸோ சாராஸ் கலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் டெய்லி ரூரல் செல்ஃப் குரூப்பில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் அழகாக ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ரூரல் செல்ஃப் குரூப்பில் பண்ணுற ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு இல்லாட்டி அவங்க பண்ணுறதை இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் விற்கவும் செய்வாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். ப்ரொஃபஸர் சுப்ரா லோதா ஆஃப் ஐஐடி பாம்பே ஹாஸ் பீன் அவார்டட் யங் கெரியர் அவார்ட் 2020 in நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி by the Department of Science and Technology to recognize his contribution for the development of two-dimensional van der Waals material basic logic transistor technology beyond silicon and nanoelectronics. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சௌராப் லோதா ஆஃப் ஐஐடி பாம்பே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-dimensional van der Waals அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் டிரான்சிஸ்டர் டெவலப் பண்ணியிருக்காரு. இது என்னென்னா இந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி van der Waals அப்படின்ற மெட்டீரியல் பேஸ் பண்ணி லாஜிக் டிரான்ஸ்லேட்டருக்கு டிசைன் பண்ணியிருக்காரு. இது சிலிக்கானோ நானோ எலக்ட்ரானிக்ஸோ இல்லாமல் 2-dimensional van der Waals அப்படின்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு யங் கெரியர் அவார்டு 2020 சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தலாப்பில் பிரதாப், த பத்மஸ்ரீ அவார்டி ஆஃப் ப்ரொஃபஸர் at IIT Madras has been confirmed with the 25th Nikkei Asia Prizes in Science and Technology in recognition of his pioneering work in nanotechnology based water purification. So
ஐஐடி மெட்ராஸ்லேருந்து தலப்பில் பிரதீப் அப்படின்றவருக்கு வந்து அவர் ஏற்கனவே பத்மஸ்ரீ அவார்டி அவருக்கு வந்து அவருக்கு 25th நிக்கி ஏஷியா ப்ரைஸஸில் வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா வந்து அவரோட ஒர்க் இன் நானோ டெக்னாலஜி பேஸ்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்காக 25th நிக்கி ஏஷியா ப்ரைஸஸில் அவருக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. The 3 Indian photojournalists Dar Yashin, Mukhtar Khan and Chanai Anand from Jammu Kashmir who work for Associated Press have won 2020 Pulitzer Prize under Feature Photography. Next, persons in news. The government appointed Economic Affairs Secretary Tarun Bajaj as director on the Central Board of Reserve Bank of India. He replaces பார்த்தீங்கன்னா வந்து யாரை கவர்மெண்ட் அப்பாயிண்டட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி தருண் பஜாஜ் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி யார் தருண் பஜாஜ் டைரக்டர் ஆன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. He replaces Atanu Chakraborty who retires on April 30th. ஸோ இவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ புதுசான செக்ரட்டரி பேர் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தருண் பஜாஜ். DPS Nehi has assumed charge as Director General of Labour Bureau in Ministry of Labour and Employment by replacing BN Nanda. ஸோ நந்தா இது வந்து டைரக்டர் ஜென்ரல் அண்ட் லேபர் பியூரோ மினிஸ்ட்ரியோட டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் லேபர் பியூரோ அவங்க யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிபிஎஸ் நெஹியா அப்படின்றத அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் திருமூர்த்தி has been appointed as the permanent representative of India to be United Nations succeeding Shayad Arur Khan. ஸோ இவர் வந்து என்னென்னா permanent representative of India to United Nations. இவர் பேர் T.S. Trumurthy. Insurance Regulatory and Development Authority of India has set up an panel headed by Yagnapriya Bharat to frame standard professional indemnity policy for insurance intermediaries that can be used for all the insurers. Adhir Rajan Chaudhary, who was reappointed as chairperson of the Parliament's Public Accountant Committee by Lok Sabha Speaker Om Birla. நெக்ஸ்ட்டு யாரெலாம் இந்த வாரம் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் ஆக்டர் ரிஷி கபூர் பாஸ்ட் அவே. ஃப்ரீடம் ஃபைட்டர் பத்மஸ்ரீ காந்தியன் ஹேமா பாரலி பாஸ்ட் அவே, born in Assam. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஃபுட்பால் லெஜண்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி சுனி கவாஸ்பனி பாஸ்ட் அவே. கோஷ்வாமி. Historian R.V. Smith passed away, born in Agra. The Victorian poet Padma Shri K.S. Nishar Ahmed passed away, born in Mysore. Judicial member Lokpal of India Justice Ajay Kumar Tripathi passed away. Former Union Minister Dalit Elumalai passed away, born in Tamil Nadu. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் கண்டிப்பாக முக்கியமான விஷயம், நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், May 1 நான் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் டே. May 1 of every year is acknowledged as International Labour Day. World Tuna Day is observed on May 2 every year since 2017. World Press Freedom Day 2020 May 8. ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னால் வந்து பத்திரிகைகளோட சுதந்திரம் வந்து எப்போனா May 3 ஆஃப் எவ்ரி இயர் இஸ் அப்சர்வ்ட் அஸ் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீம் வந்து பை யுனெஸ்கோ. தீம் என்னென்னா ஜேர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். வேர்ல்டு ஆஸ்துமா டே 2020 இஸ் அப்சர்வ்ட் ஆன் May 5. த தீம் ஆஃப் த இனஃப் ஆஸ்துமா டெத். ஸோ வேர்ல்டு ஆஸ்துமா டே வந்து May 5, இனஃப் ஆஸ்துமா டெத். Sports. India has lost its top spot, has slipped to the third position from the first time since 2016 in the International Cricket Council Test Ranking. Australia topped. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் ரேங்கிங்கில் எப்பவுமே ஃபஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தேர்ட் பொசிஷனுக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டாக இருக்குது. டிஸ்கஸ் த்ரோவர் சந்தீப் குமாரி பேண்ட் ஃபார் 4 years பை வாடா ஆஃப்டர் டெஸ்டிங் பாசிட்டிவ் ஃபார் மெடனோலைன். ஸோ அவங்க ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க 4 years அவங்கள பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம்.
So recap, the black rice of which state and Coalpetty dash has been granted with a geographical indication tag? Black rice of Manipur and Coalpetty Kadalai Mittai has been granted with geographical indication tag. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும்லாம் இருந்துச்சு, கோராக்பூர் டெரகோட்டா, காஷ்மீரி saffron. Next, the Kaveri Water Management Authority has been brought under the dash ministry by central government. ஸோ நான் முன்னாடி அதோட இது சொன்னேன். ஸோ அதோட பேர் என்னது, ஜல் சக்தி அப்படின்லாம் சொன்னோம். ஸோ ஜல் சக்தி Ministry of Central Government. Kaveri Water Management has been brought under Jal Shakti. Next, the government will launch Mukhyamantri Shahari Rojar Guarantee Yojana to provide 120 days employment to those living in urban areas. In the government of the Himachal Pradesh government will launch Mukhyamantri Shahari Rojar. So, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். Next, the Russia will launch Dash satellite on Dash satellite by December 9th. So, Arctic regionல இருக்கிற satellite வந்து ரஷ்யா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் என்னது, ஆர்டிகா எம். நெக்ஸ்ட், வேர்ல்டு ஆஸ்துமா டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? இஸ் அப்சர்வ்ட் ஆன் May 5th. May 5th. May 1st வந்து வேர்ல்டு லேபர் டே, May 2nd வந்து டியூனா டே, அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, May 3rd வந்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே, May 5th வந்து வேர்ல்டு ஆஸ்துமா டே. ஓகே, அவ்வளோதான். இந்த தீம் வந்து இனஃப் ஆஸ்துமா டெத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.